இந்தாங்க. இங்க ஏதோ தப்பான தொழில் நடக்குது. அதான் போலீஸ்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஓ, போலீஸ் தான் ரைடு வந்திருக்காங்களா? போலீஸா தான் ரைடு வந்திருக்காங்க. சரி. சார் இவ்வளவு சோக்காளியா நீ? சார் சட்டை விடுங்க சார். நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு. சார் நான் எந்த தப்பு பண்ணல சார். ஏய், பொம்பளை கேஸ்ல மாட்டிருக்க. இது யோக்கிய மாதிரி பேசிட்டு இருக்க. நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கல. இவ்வளவு கேவலமான இடத்துக்கு வந்திருக்க. சார் நான் தப்பே பண்ணலன்னு சொல்றேன். நான் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. இல்ல மீனாட்சி, சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது மீனாட்சி. நான் இங்க எந்த தப்பும் பண்ணல. மீனாட்சி, சார் எங்கடா போற? போய் வண்டியில ஏறுடா. சார் மீனாட்சி எனக்கு எதுவும் தெரியாது மீனாட்சி. சார் விடுங்க சார். ஏய், மீனாட்சி நான் அதுக்கு வரல மீனாட்சி. நான் உன்னை தேடி தான் வண்டியில வந்தேன். ஏறுன்னு சொல்றேன் உன்னை. சார் என்ன விடுங்க சார். போடா. சார் மீனாட்சி வண்டியில ஏறுடா. ஏறுடா. ஏறுடா சொல்றேன். சார், அப்படியெல்லாம் பையனை விட்டுட்டு போக முடியாது சார். அவன் தப்பு பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்ல சார். அவனை வெளியில விடுங்க யோ, சார். என்ன வந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பெரிய ஐஜியா? நீ சொன்னா நான் விட்டுருணுமா? மரியாதையை கிளம்புங்க. அவன் தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கான்ல சார். அவனை வெளியில விடுங்க சார். ஏய், சொல்லிட்டு இருக்கேன்ல, வாயா வெளியில. வா. அப்பா அப்பா டேய், எங்க அப்பா மேல கைய வச்ச ஏய். தொலைச்சுறோம். போலீஸ் மேல கை வைப்பியா? உன்னை ஒரு திமிரா உனக்கு? ஏய் சிவா, சார், 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 என் புள்ளைய விட்டுருங்க சார். விடுங்க சார். Please சார். டேய் சிவா, சார், அடிக்காதீங்க சார். பொறுமையா இரு. உன்னை சிவா என்ன பண்றாரு பாரு. தயவு செஞ்சு விட்டுருங்க சார். என்ன சார் நீங்க? என் மாமா வயசானவர். அவர் வயசுக்கு மரியாதை கொடுக்காம இப்படி தள்ளி விடுறீங்க. இது ரொம்ப தப்பு சார். ஜீவா எந்த தப்பும் பண்ணல. அவன் அப்படிப்பட்ட பையனும் கிடையாது. அதுதான் எங்க மாமாவும் சொல்றாரு. நீங்க இப்படி அவரை மரியாதை இல்லாம நடத்துறீங்க. சார், சாதாரண பப்ளிக்கே இப்படி தான் ட்ரீட் பண்ணுவீங்களா சார்? உங்களுக்கு என்ன சார் உரிமை இருக்கு அவன் மேல கை வைக்கிறதுக்கு? என் தம்பில அந்த மாதிரி தப்பு செய்யற ஆள் இல்ல சார். அங்க ஏதோ தெரியாம போய் மாட்டிக்கிட்டான், அதுக்கு அடிப்பீங்களா? இங்க பாருப்பா, ஒரு தப்புல ஒருத்தன் மாட்டிக்கிட்டானா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி 1000 காரணம் சொல்லதான் செய்வான். நாங்க என்ன ரோட்ல போகும்போது அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம்? தப்பு நடந்த இடத்துல இருந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். சார், அவன் தான் அங்க தெரியாம போயிட்டான்னு சொல்றான்ல சார். சொன்னா உடனே நாங்க அனுப்பி விட்டுட்டுமா? அக்கா, நான் சொன்னேன்ல, நானும் அந்த இடத்துல தான்க்கா இருந்தேன். அவனை அரெஸ்ட் பண்ணும்போது நான் பார்த்தேன். ஆனா அவன் எதுக்கு அங்க போனானே தெரியல. அவன் தப்பான இடம்னு தெரியாம போயிட்டான். மத்தபடி அவ எந்த தப்பும் பண்ற பையன் இல்ல மீனாட்சி. ரொம்ப நல்ல பையன். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலக்கா. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. யார நம்புறது, யார நம்ப கூடாதுன்னு எதுவுமே தெரியலக்கா. ஒரே குழப்பமா இருக்கு. இல்ல மீனாட்சி, ஜீவன் நிச்சயமா இப்படி ஒரு தப்ப பண்ணிருக்கவே மாட்டான். ஆனா எவ்வளவு சொல்லியும் இவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருவோம்னு சொல்றாங்க. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு எதுவுமே தெரியல மீனாட்சி. அவரும் வக்கீல் கிட்ட பேசுறேன்னு சொல்லிருக்காரு மீனாட்சி. அதான் மாமா இருக்கார்ல, நீ எதுக்கு அங்க போன? என்ன பேசுற மீனாட்சி? இந்த நேரத்துல ஜீவாக்காக நாம தானே வந்து நிக்கணும். அவன் நம்ம வீட்டு பையன் மீனாட்சி. நமக்காக எவ்வளவு உதவி பண்ணிருக்கான். அவன் எப்படி இந்த நேரத்துல தனியா விட முடியும்? அக்கா, நீ பயப்படாத. அதான் மாமா இருக்கார்ல, அவங்க ஏதாச்சும் பண்ணுவாங்க. நீ தைரியமா இரு. எதனாலும் எனக்கு கால் பண்ணு. சரி. இந்த வீட்ல இன்னும் 2 ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. அவனுங்க இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணிருக்காங்களா? என் பேச்சை கேட்டு ஒழுங்கா வளர்ந்துருக்காங்க. நீ ஒருத்தனை வளர்த்து வச்சிருக்கிற லட்சணம் இப்படி. அத்தை, அவன் செஞ்ச வேலையால அவனுக்கு எந்த அசிங்கமும் கிடையாது.
அன்னபூர்ணி அம்மா வீட்டு பையன் இப்படி பண்ணிட்டான்னு எல்லா பேரும் அம்மாச்சிக்கு தான் வந்து சேரும். நான் எங்கன்னு போய் முட்டிக்கிறது? எல்லாரும் நான் கட்டி காத்து வச்சிருந்த கௌரவத்தை சந்தி சரிக்க வச்சிட்டிய. அத்தை, என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும். அவன் இந்த மாதிரி தப்பா கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டான். வேற ஏதோ நடந்திருக்கு. அவன் வரட்டும் அத்தை. அவன் வந்ததுக்கு அப்புறம் தான். அப்புறம் ஆரத்தி எடுத்து வீட்டுல வச்சு சீராட்ட போறியா? இப்படி ஒரு மானங்கெட்ட வேலையை பார்த்தவன இதுக்கு மேலேயும் வீட்டுக்குள்ளார நான் விட்டு வைப்பேன்னு நினைக்கிறியா? அத்தை, என்ன அத்தை சொல்றீங்க? இனிமே இந்த பைய காலடி கூட ஏன் வீட்டுக்குள்ள படக்கூடாது. அவன் இங்க இருக்கவே கூடாது. அத்தை, அவன் வந்த பிறகு என்னாச்சுன்னு கேட்டதுக்கு அப்புறம். ஏய், என்னத்த கேட்க சொல்ற? கேட்ட வரைக்கும் போதும். அந்த பையன் இந்த வீட்டுல இருக்க கூடாது. அவனை எங்க போ சொல்லு. இந்த வீட்டுக்குள்ள வந்தா நடக்கிறதே வேற. சொல்லிட்டேன். அம்மாச்சி ச்சே. உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு புரியுது அத்தை. நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். ஜீவா எந்த தப்புமே பண்ண மாட்டாமா. ஆனா அத்தை அவனை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. அவங்கள எதிர்த்து பேசுறதே அவன் மட்டும்தான். அதனாலேயே அவன் வீட்டுக்கு வேண்டாதவன் ஆயிட்டான். அவனை யாருமே புரிஞ்சுக்கல. அவன் நல்லது பண்ணாலும் அதை தப்பா தான் பார்த்திருக்காங்க. அந்த விரக்திலேயே அவன் அப்படி ஆயிட்டான். அவனுக்குன்னு வாழ்க்கையில ஒரு துணை வந்தா அவன் சரியாயிடுவான்னு நானும் பொறுமையா இருந்துட்டேன். ஆனா இந்த நேரத்துல அவன் மேல இப்படி ஒரு பழி விழுந்திருக்கு. அவன் எதிர்காலத்தை நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மீனாட்சி. ஐயோ, இங்க பாருங்க அத்தை. அதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாமா அக்கா எல்லாம் போயிருக்காங்கல்ல. ஜீவா மேல எந்த தப்பும் இல்லைன்னு கண்டிப்பா அவனை விட்டுருவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. என்னால முடியல மீனாட்சி. மத்த 2 பிள்ளைங்களை பத்தி கூட நான் அதிகமா கவலைப்பட்டதே இல்லை. அவங்கெல்லாம் வாழ்க்கையில ஒரு இடத்துல நல்லா இருக்காங்க. என் பயம் எல்லாம் ஜீவாவை நினைச்சுதான். அவன் இப்படி ஒரு தப்பான பேர் எடுத்து ஜெயிலுக்கு போயிட்டானா அவன் வாழ்க்கை என்ன ஆகும்? உங்க நல்ல மனசுக்கு ஒண்ணு ஆகாதத்த. நல்லவங்களுக்கு எப்பவுமே சாமி துணை இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, நல்லதே நடக்கும். எனக்கு அழுகையா வருது. எனக்கு யாருக்கிட்ட போய் என்ன சொல்றதுன்னு கூட தெரியல மீனாட்சி. இந்த அம்மாவை தான் நான் நம்பி இருக்கேன். என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்திடுமா?